சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதை ஏன் இந்த திருக்குறளில் இப்படி திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார்? இறைவன் பற்றுக பற்றற்றான் பற்றினை, எந்தவித பற்றும் இல்லாத அந்த இறைவனை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. நாம் ஓரளவுக்கு தான், அது கூட எல்லாவற்றையும் நாம் பற்றாக எடுத்துக்கொள்ள முடியாது. இறைவனே ஆயினும் சரி, அவனிடமும் ஓரளவு பற்றுதான். அதனால்தான் ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடு ஆயினும் ஆசையருமின் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இதை பற்றுக என்றால், எதை எதை பற்ற வேண்டும், எதை எதை விட வேண்டும். நமக்குரியது நம்மை வந்து சேரும், நமக்கு இல்லாதது நம்மை விட்டு சென்று விடும். அது நமக்குரியது அல்ல. நாம் மிகவும் கஷ்டப்பட்டோம், மிகவும் படிக்க வைத்தோம், வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, இப்படி செல்கிறார்களே, நம்மை மதிக்கவில்லை. எதுவுமே இல்லை. இந்த உலகமே மாயையானது. விட்டுவிடுங்கள், விடுதலையாக இருக்கட்டும். நீங்களும் பொறுமையை நீங்கள் ரொம்ப 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 எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம விட்டு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு மனபாரம் குறையும். அது தெரியவில்லை. ஐயோ, என்னை விட்டு செல்கிறானே, அச்சச்சோ, என்னை தாண்டி போய்கிறான், அவனுக்கு ஏது நடந்து விடுமோ? ஒன்றும் நடக்காது. வாழ்க்கை அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டியது. பாடம் நடத்தியோ நாம் எடுத்து சொல்லியோ போதித்து தெரிந்து கொள்ள போவது இல்லை. போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடம் பாதிக்கும் போது தானேவே கற்றுக்கொள்ளப்படும். எவ்வளவுக்களவு நாம் பற்றினை விடுகிறோமோ, நம் கையில் ஒரு மணல் இருக்கிறது. அந்த மணல் கடல் மணலோ அது ஆற்று மணலோ, அது கையில் இருக பற்ற 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 4 புற சந்திலிருந்து கீழே விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. தெளிவாக அப்படி பிரிச்சு வையுங்கள், அது தானாகவே அங்கேதான் இருந்து கொண்டிருக்கும். அப்படியும் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மற்றவர்கள் சுதந்திரத்தில் தலையிட வேண்டாம். அவர்கள் செல்லட்டும், அனுபவிக்க, நல்லது நடக்கட்டும், வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளட்டும். நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் கொடுக்காமல் நானே எல்லாம் செய்து விடுவேன். நான் தான் கோபுரத்தில், பெரிய கோயில் இருக்கிற அந்த கோபுரத்தில் நிறைய சிற்பங்கள், அப்படி பொம்மைகள் தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த பொம்மை நினைத்துதான் இவ்வளோ பெரிய கோயிலை நாம் தான் தாங்கி கொண்டிருக்கிறோம் என்று. தப்பு. சரிங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு நாம விடுதலை கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடையதாக இருந்தால், நம்ம மீது அன்பு இருந்தால் அது நம்மை தேடி வரும். இல்லை என்றால் சென்று பற்று அவர்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வழிவகுத்து செல்லட்டும். இந்த காலகட்டம் என்பது மிகவும் குறுகிய வாழ்க்கை. இந்த காலகட்டம் குறுகிய வாழ்க்கை என்னும் போது எல்லோரும் மகிழ்வித்து மகிழும் அந்த நோக்கத்தோடு நாம் வாழ்ந்தால் எந்தவித தடங்களும் இல்லை, எவ்வளவு வருத்தமும் இல்லை. அவர்களும் நன்றாக வாழ்ந்து நாமும் அப்பாடா சுதந்திரமாக விட்டிருக்கிறோம், நம்முடைய பாரம் குறையும். அது தெரியவில்லை நிறைய பேருக்கு. இறைவனே ஆயினும் நம்ம அவனிடம் கூட ஓரளவுதான் பற்று வைக்க வேண்டும். இறைவன் கூட பற்றுக பற்றற்றான் பற்றின, ஆனா இறைவனை பற்றியே ஆக வேண்டும். விதிப்படிதான் வாழ்க்கை என்றாலும் நிர்ணயிக்கப்பட்டுதான் நாம் எல்லோருமே இங்கு வருகிறோம். அதனால் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்றால், புத்தர் கூட பாரு, அவ்வளோ ஆசைப்பட்டு அந்த அரண்மனையில இருந்திருந்தா இன்னைக்கு யாரோ 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று என்றுதான் ஆயிருக்கும். எல்லாவற்றையும் துறந்து ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற வேண்டும், பெற முடியும். ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த துறவரத்தை தான் நாடி சென்றார். இன்று எவ்வளவோ விஷயங்கள் கையில் பிடித்து வைக்காதீர்கள். இறைவனை கூட ஓரளவுக்கு பற்றுக. அப்படியே அவன் மேலேயும் 100க்கு 100 பற்றுக. இந்த உலகம் நிலையாமை. அப்படி இருக்கும்போது நாம் எல்லோரையும் அவரவர் சுதந்திரத்தில் தலையிடாமல் நாமும் இறைவனை பற்றி கொண்டு, வயது ஆக 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 பிரம்மச்சரியம் முடிந்தது, கிரகஸ்தனாகினோம், வானப்பிரஸ்தம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அடுத்தது வீடு பேரு நோக்கி இறைவனை பற்ற வேண்டும். நான் இங்கிருக்கும் பொருட்களையே பற்றி கொண்டிருந்தால் ஆத்மா லயப்படாது, ஆத்மா லயமாகாது. அப்போ லயமாக வேண்டும் என்றால் நீ எல்லாவற்றையும் துறந்து இறைவனோடு பற்று வைத்து கொள்ள வேண்டும். நமக்குரியது நம்மை வந்து சேரும். நம்மை விட்டு போனால் அது நம்மை அன்போடு நினைத்தால் மீண்டும் வரும். இல்லை என்றால் அது நமக்கானது இல்லை என்று விடுங்கள். எல்லோரையும் மகிழ்வித்து எல்லா உயிர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். நீ போகிற திசை ஆன்மீகம். போகிறேன் 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 என்கிறீர்கள். நீ போகும் திசை, நீ எடுத்து வைக்கும் காலடி உண்மையாகவே அது சரியானதா என்று உனக்கு தெரியுமா? எப்பொழுது சரியானபடி இருக்க வேண்டும் என்றால், எப்படி இருக்க வேண்டும் என்றால், எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைத்து அன்பு செய்ய வேண்டும்.
அந்த அன்பு உண்மையாகவே உனக்கு எல்லா தாவரம் முதல் விலங்கு வரை மனிதன் வரை அந்த அன்பு உண்டாயினால் நீ செல்லும் பாதை சரி என்று அர்த்தம். எனவே எல்லோரும் மகிழ்வித்து தன்னால் ஆன தான தர்மங்கள் எல்லாவற்றையும் செய்து உலக உயிர்கள் உய்விக்க நாமும் மகிழ்ந்து இறைவன் பற்றினை பற்றற்றான் பற்றினை பற்றி நாமும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் அனுப்பும் ஒவ்வொரு சிறந்த கருத்துக்கள் தங்களை வந்தடையும். ஆதரவு தந்தமைக்கு நன்றி. வணக்கம்.